Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 4 தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க எடுத்த உடனே செய்யுள் பகுதி இருக்குது, உரைநடை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உரைநடையில் நமக்கு தேவையான நூல்வெளி எதுவுமே அங்கே வந்து இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் மட்டும் பண்ணி விட்டுட்டு அடுத்து இங்கே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உரைநடையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கல்வி வரலாறுன்னு வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுங்க. சரிங்களா? பிள்ளைக்கூடம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதை வந்து எழுதினவங்க வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரா மீனாட்சி. ஸோ இவங்களை பற்றி என்ன நூல்வெளி கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ரா மீனாட்சி அப்படிங்கிறவங்க 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இவங்க வந்து பாண்டிச்சேரி ஆரோவில்ல இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் பணியிலையும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபட்டுக்கிட்டாங்க இவங்க. இந்த கொடிவிளக்கு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாடலும் கொடிவிளக்குங்கிற பகுதியிலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது தான். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் கூட அவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிருச்சா? அடுத்து நற்றிணை, நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஸோ இந்த நற்றினை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ போதனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ திணை வந்து பாலை, துறை வந்து மகள்நிலை உரைத்தல் அப்படிங்கிறது. சரிங்களா? தலைவி இல்லற மாற்றம் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. அதாவது இந்த துறையோட விளக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு போன பெண் வந்து வறுமையாக இருந்தாலும் அவங்க வந்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வறுமையிலும் செம்மையாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செவிலித்தாய் போய் அவங்க தாயிடம் வந்து கூறுவது. சரிங்களா? அவ்வளோதாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சொல்லும் பொருளும் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? பிரசம் அப்படிங்கிறது தேன், புடைத்தல்ங்கிறது கோல் கொண்டு மிரட்டுதல். அடுத்து கொழுநன்குடி அப்படிங்கிறது கணவனுடைய வீடு. அடுத்து வரன்னா வறுமை, கொழுஞ்சோறுங்கிறது வந்து பெருஞ்செல்வம், உள்ளால் அப்படிங்கிறது நிலையால். அடுத்தது வந்து மதுகை அப்படின்னா பெருமிதம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்களேன், நிறையா இருக்குது இங்கே. வெண்சுவை தீம்பால் அப்படிங்கிறது பண்பு தொகைகள், விரிகதிர் ஒழுகுநீர் பார்த்தாலே தெரியுது வினைத்தொகை, பொற்களம் பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, கொண்ட பெயரச்சம், அறிவும் ஒழுக்கமும் எண்ணும்மை, பந்தருங்கிறது பந்தல் என்னும் ஈற்றுப்போலி. ஸோ இந்த பந்தர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா சின்ன கிளாஸ்லேயே. சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நூல்வெளி வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ நற்றினைங்கிறது 8 தொகை நூலில் ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும். நல்ல திணை அப்படின்னு வந்து அடைமொழியால் பெறப்பட்டது இந்த நற்றிணை. அடுத்தது 400 பாடல்களை வந்து கொண்டது. சரிங்க. இதோட அடிவரையறை பார்த்திங்கன்னா 9 முதல் 12 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 9 அடிகளை சிற்றல்லையும் 12 அடிகள் பேரல்லையும் வந்து கொண்டிருக்கும். சரிங்களா? நற்றினையை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதோட கடவுள் வாழ்த்து பாடினவங்க யார்? அஃப்கோர்ஸ் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். சரி, இப்போ இந்த போதனார் பற்றி ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாமா? இவர் வந்து சங்ககால புலவர். நற்றினையில் 110வது பாடலை மட்டும்தான் இவர் பாடியிருக்காரு. ஆக்சுவலாக நற்றினை வந்து அதிகபட்சம் 12 அடி தான் வந்து வருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவர் மட்டும் விதிவிலக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவர் பாடினது ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டையும் எப்படி பாடியிருக்காரு, அந்த ரூல்ஸை தாண்டி, ரூல்ஸுன்றது கிடையாது, அதிகபட்சம் 12 தான் இருக்கும். ஆனால் இவரோட பாட்டு மட்டும் தான் எத்தனை அடிகள் இருக்குது? 13 அடிகள் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து அப்போ ரொம்ப முக்கியம், தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து தொல்காப்பியம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, தொல்காப்பியத்தில் எழுதுனது யாருங்க? தொல்காப்பியர் தானே. சரி, சொல்லும் பொருளும் பார்த்துருவோமா? இகக்கும்ங்கிறது வந்து நீக்கும், இழுக்கு குற்றம், வினாயவை அப்படிங்கிறது கேட்டவை. சரிங்களா? அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு வந்து இருக்கா? அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல், பயிரல், இது எல்லாமே தொழிற்பெயர்கள். நனி இகக்கும்ங்கிறது உரிச்சொல் தொடர். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தாங்க இருக்கும். பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருளுங்கிற 3 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கும் 9 இயல், மொத்தம் 27 இயல்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ தொல்காப்பியத்திற்கு பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. நிறைய வந்து பழமையான உரையாசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு உரை எழுதியிருக்காங்க. அவங்க யாருன்னா இளம்பூரணர், நச்சினார்க்கினியனர், கல்லாடனர், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. அப்போ நச்சினார்க்கினியனாரோட சிறப்பு பாயிர உரை விளக்கத்திலிருந்து நமக்கு பாடல் வந்து இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சா? ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லலாம் கூட இவ்வளோ டக்குன்னு படித்ததில்லை இல்லைங்களா? ஸோ அடுத்த படம் இதழாளர் பாரதின்னு இருக்கா? ஸோ அங்கங்கே எங்கெங்கே கலர்லலாம் வேர்டிங்ஸ் இருக்கோ அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சுதேசமித்திரன் அப்படிங்கிற இதழில் என்னவாக இருந்திருக்காரு, உதவி ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, அதாவது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பணியாற்றியிருக்காரு. ஸோ அப்படியே அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா
இங்கே பாருங்கள், சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பியிருக்காரு, ஆனால் பண்ண முடியலை. ஸோ அதை செயல்படுத்த முடியலனாலும் இந்தியா விஜய் ஆகிய இரு இதழ்களில் கருத்து படங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தில் ஏன் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற இதழை எதனால் சிவப்பு வண்ணத்தில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேஜோட லாஸ்ட்லேருந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்திருக்கும். சிவப்பு வண்ணம் புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமை தலையிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழில் வண்ணத்தோட அடிப்படையில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஸோ அவ்வளோதாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோதான். ஸோ மிச்சது எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த இலக்கண பகுதி வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்து எங்கே போவோம், புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலவுள் தெரிகங்கிற 1 மார்க் வந்து பார்த்துடலாமா? சரிங்க, இங்கே இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஏடு சுவடி புத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள்கள் என்பது எதுங்க? நூல் அப்படிங்கிறதான் நமக்கான பொருள். அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ கல்வி அழகே அழகு, இளமையில்கள் துணையாய் வருவது தூய நற்கல்வி, பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் வந்து எதுங்க? ஸோ வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நற்றிணை. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது என்ன பண்ணணும், அப்போ 13 அடி வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடியிருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்திக்கணும். சரியா. அடுத்து தொல்காப்பியத்தில் மொத்தம் உள்ள இயல்களோட எண்ணிக்கை 27. ஒரு இயலோட எண்ணிக்கை தான் 9, மொத்த இயல்கள்னு கேட்டாங்கன்னா 27. சரிங்களா. அடுத்தது நெல் போல தொடர்ந்தான், இது வந்து எவ்வகை உவமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரு. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு முக்கியமான நபர் வந்து இருப்பார், ஜியு போப். ஸோ ஜியு போப் வந்து தமிழுக்கு எவ்வளவோ வந்து தொண்டாற்றிருக்காரு இல்லைங்களா. செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் 1831ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியாவுக்கு வராரு. சென்னையை அடைந்த போப் வந்து சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல முதலாக தமிழோட உரையை வந்து படித்து சொற்பொழிவு வந்து ஆட்டுறாரு. ஆங்கிலேயராக இருக்கிற இவர் என்னடா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வியப்பாக வந்து பார்க்குறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வந்து இவரோட இதில் சிறப்பு வகிக்குது. சரிங்களா. அடுத்து போப் வந்து தஞ்சாவூரில் வாழ்ந்தப்போ தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தான் வந்து என்னதுன்னா தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிது வந்து கிடையாது அப்படின்றத நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, சிலவற்றை எழுதி வெளியிடுறாரு. அடுத்து ஐரோப்பியர்களும் தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிற வகையில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் ஹேண்ட் புக் டிக்ஷனரி மாதிரி வந்து அவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து தமிழ்நாட்டோட வரலாறை பற்றியும் தமிழோட புகழை பற்றியும் அவர் எழுதி என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. அடுத்தது வந்து அவரோட 70 ஆண்டுகளை தமிழுக்காக வாழ்ந்திருக்காரு. சரிங்களா. ஸோ இவரோட காலம் மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோமா. இவரோட காலம் 1820 1908 வரைக்கும். சரிங்களா. ஓகேங்க. அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா. ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க, இலக்கண நூல். திருக்குறளுங்கிறது அறநூல், புறநானூறுங்கிறது சங்க நூல், திருவாசகம்ங்கிறது பக்தி நூல். இது வந்து நமக்கான ஒரு ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் எழுதின ஒரு பாடல் வரி வந்து நயம் பாராட்டுகளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், பாரதியார் எழுதின ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்தார். கண்கள் 2 ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். ஸோ வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறத பற்றி இவர் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா. அடுத்து வந்தீங்க அப்படின்னா எது பார்க்கணும், நம்ம கலைச்சொல் அறிவோம்ங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. சரி. எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு, ஆன்செஸ்டர் மூதாதையர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி. ஸோ இது ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம படிச்சிருக்கோமா. சரி. மென்டல் எபிலிட்டிஸ்ங்கிறது மன ஆற்றல். அவ்வளோதாங்க. இங்கே நூலும் நூலாசிரியரும் நமக்கு வந்து கொடுக்கல இந்த பாடப்பகுதியில் மட்டும். ஸோ அவ்வளோதான். 4வது இயல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 5வது இயலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.